உலர்ந்த வைக்கோல் போரில் திடீரென்று நெருப்பு பிடித்தது போல் அந்த இடம் பரபரப்பாகியது. பழமர்நேரி மக்கள் விரைந்து நாலா பக்கமும் நகர்ந்து வளையமாகி மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வருவதையே வியப்போடு பார்த்தார்கள். மன்னரின் கவசப்படையை சேர்ந்த ஒருவன் நிலைமையை சகஜமாக்க கருதி மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று உரக்க குரல் கொடுக்க, வாழ்க வாழ்க என்று கிராமவாசிகள் சேர்ந்து குரல் எழுப்பினார்கள். கிராம அதிகாரி ஒருவன் சட்டென்று முன்வந்து, திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொல காந்தலூர் சாலை களமறு தருளி என்று உடையாரின் மெய்கீர்த்தி பாட, சட்டென்று இடது கையை உயர்த்தி அந்த கிராம அதிகாரியை பார்த்து மெய்கீர்த்தி வேண்டாம் என்பது போல் ராஜராஜன் சைகை செய்தார். மெய்கீர்த்தி நிறுத்தப்பட்டது. மெய்கீர்த்தி சொன்னவனை எல்லோரும் சற்று கேலியாக பார்த்தார்கள். இது என்ன அரச சபையா, இல்லை வேறு ஏதேனும் சபை மண்டபமா? ஆற்றங்கரைதானே, இரவு நேரத்தில் இங்கெல்லாமா மெய்கீர்த்தி பாடுவது என்பது போல் மக்கள் மெய்கீர்த்தி கூறியவனை வியப்பாக பார்த்து கேலி செய்தார்கள், முணுமுணுத்தார்கள். மீண்டும் அங்கு ஏற்பட்ட நிலைமையை தளர்வு செய்ய கருதி கவசப்படையை சேர்ந்தவன் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று உரக்க கத்த, வாழ்க வாழ்க என்ற கோஷம் உரக்க எழுந்தது. எல்லாரிடமும் எல்லா சிந்தனைகளும் கலைந்து மறுபடியும் மன்னர் மீது ஒருமுகப்பட்டன. மன்னர் குதிரையிலிருந்து இறங்க முயற்சித்த போது ஒருவன் சட்டென்று கீழே குனிந்து தோள் கொடுக்க முன்வந்தான். மன்னர் அவனை நகர்ந்து போ என்று சைகை செய்து குதிரையை சற்று அப்பால் நகர்த்த அவன் எழுந்து கொண்டான். இடக்காலை சேனத்தில் ஊன்றி வலக்காலை வீசி போட்டு மன்னர் கீழிறங்கினார். இறங்கி இடுப்பை இடதும் வலதும் அசைத்து தளர்வாக்கி கொண்டார். குதிரையை தட்டி அப்புறப்படுத்தினார். மக்களை நோக்கி நடந்தார். மக்கள் கூட்டம் சலசலத்தது. காற்றில் ஆடும் நெற்கதிரை போல நெளிந்தது. அவர்களை அருகே வரும்படி மன்னர் சைகை செய்ய அவர்கள் வேகமாய் மன்னரை நோக்கி நகர்ந்தார்கள். மன்னர் அந்த கூட்டத்தில் தனக்கு யாரையெல்லாம் தெரியும் என்பது போல் உற்று பார்த்தார். மன்னர் மேலிருந்து சந்தன வாசனை வீசிக்கொண்டிருந்தது. மத்திம வயதை தாண்டிய மன்னர் மேல் முதுகு வரை முடி வளர்த்தார். தலையை சுற்றி தலைப்பாகை கட்டி இறுக்கியிருந்தார். கழுத்தில் கம்பியாய் ஒரு வடமும் வடத்தின் அடியில் ஒரு ருத்ராட்சமும் கோர்த்திருந்தார். அதை தவிர நீண்ட சங்கிலியும் சங்கிலியால் பொற்பதக்கமும்